நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மறுபடியும் பலதும் பத்தும் பதிவோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் பேச போற விஷயம் இலங்கை அரசியல் சம்பந்தமாக கிடையாது, பக்கத்து நாடா இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இப்போ பேசலாம் இருக்கிறோம். என்ன கலை கலாச்சார மற்றும் சமூக அதோடு அரசியல் ரீதியாகவும் பல்வேறு விதமான தாக்கங்களை குறிப்பாக இந்தியாவை தாண்டி தமிழகம் என்பது இலங்கை மீது செலுத்தி வருகிறது. அதுவும் குறிப்பாக தமிழர்கள் வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற பிரதேசங்களிலே இந்த இந்தியாவினுடைய செல்வாக்கு என்பது மிகவும் ஆழமாகவே காலகாலமாக இருந்து வருகிறது. எனவே அங்கே என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு ஆர்வம் இயல்பாகவே நம் மத்தியிலே இருப்பது வழக்கமானதுதான். அப்படித்தான் இந்த தமிழக தேர்தல் முடிவுகள் பற்றியும் அடிக்கடி ஒவ்வொரு வருடம் நடக்கிற சின்ன சின்ன தேர்தலாக இருந்தால் கூட, உதாரணத்துக்கு ஒரு இடத்திலே ஒரு எம்எல்ஏ இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு பதிலாக அங்கே தேர்தல் நடக்கிறது அவரை இன்னொருவரை தெரிவு செய்ய என்றால் கூட நமக்கு ஒரு ஆர்வம் இயல்பாக வருவதுண்டு. எனவே இந்த சட்டசபை தேர்தல் என்பது நிச்சயமாக நிறைய தாக்கங்களை நம் மீது செலுத்தும் என்பது தெரியும் அதன் முடிவுகள். எனவே அது தொடர்பாகவே ஆர்வமாக இருக்கிறோம். குறிப்பா இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசும் பொருளாக கடல் கடந்து நாங்கள் பேச வேண்டிய நிலைக்கும் வந்திருக்க காரணம் என்னென்னா, ஒரு வரலாறு காணாத ஒரு சட்டமன்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதில் பிரதானமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அல்லது பிரதானமான நபர் அப்படின்னா நடிகர் விஜய் அல்லது கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வெற்றி பெற்றது கூட பெரும்பான்மை இல்லாமல் அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பு நடந்ததால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்தியாவில் ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அல்லது தொங்கு சட்டசபையாக மாறுமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இதன் காரணமாக தான் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, மோடி இந்த தேர்தலில் வாக்கு கேட்பதற்காக தன்னுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தார். அதே மாதிரி உள்துறை அமைச்சரும் தன்னுடைய வாக்கை கேட்டிருந்தார். அதே மாதிரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லோரும் தங்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி பலர் தங்களுடைய வாக்குகளை, அதாவது இவர்களுக்கு ஆதரவாக பேசும்படியும் சொல்லியிருந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்காத தேர்தலாக இந்த தேர்தல் அமையுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றன. உண்மையில இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவின் தேசிய அரசியலில் இரண்டு பிரதானமான கூட்டணிகள் இருக்கின்றன. ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி, அடுத்தது பக்கம் பார்க்கிற போது பிஜேபி தலைமையிலான ஜனநாயக கூட்டணி. இந்த இரண்டு கூட்டணி தலைவர்களும் தமிழகத்திலே பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு இந்த தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கிறதா இங்கே கவனிக்கத்தக்கதாக இருக்குது. குறிப்பாக அதிமுகவுக்காக அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார்கள். எனவே பிஜேபி தலைமைகள் எல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தனர். அதுபோல ஆம் ஆத்மி கட்சி தலைவராக இருக்கட்டும், அது போன்ற அந்த பக்கத்திலே காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் திமுகவுக்காக இந்தியா கூட்டணியில் இருப்பதால் அந்த திமுகவுக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பக்கம் பார்க்கிற போது இப்படி தேசிய தலைமைகள் யாரும் பிரச்சாரத்துக்கு வராத இரண்டு பிரதானமான தலைமைகளாக ஒன்று நாம் தமிழர், அடுத்தது டிவிகே, இந்த இரண்டு கட்சிகளும் இருக்கின்றன. இந்த இரண்டு கட்சிகளை பொறுத்தவரையிலே ஏற்கனவே தமிழக அரசியலிலே இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சி கணிசமான வாக்குகளை கடந்த முறையும் பெற்றிருக்கிறது. எனவே அவர்கள் படிப்படியான வளர்ச்சியை கண்டு வருகிறார்கள். ஆனால் டிவிகே என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அலை தான் நீங்க சொன்னது போல எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி தான் கூட்டணிகளை பல்வேறு விதமாக கலந்து கட்டி அடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இரண்டு பிரதான தமிழக கட்சிகளுக்கும், அதாவது அதிமுக திமுக இரண்டையுமே ஏற்படுத்தி இருந்தன. குறிப்பாக திமுக, ஆளும் திமுகவே நிறைய கட்சிகளை உள்ளே எடுத்துக்கொண்டு அவர்களுடைய துணையோடு பயணிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோல மற்ற பக்கமாக அதிமுக உறக்கத்தில் இருந்த கட்சி என்று சொல்லப்படுகிற ஒரு கட்சியாக இருக்கிறது. எதிர்த்தரப்பாக இருந்த கட்சியாக இருந்தாலும் கூட அவர்களுடைய அண்மைய நாட்களிலே செயற்பாடுகள் பெரிதாக இருக்கவில்லை. ஆனால் இறுதி நேரத்தில் அவர்களும் கூட்டணி அமைத்துக் கொண்டு பல்வேறு கட்சிகளை சேர்த்து கொண்டு தேசிய கட்சியும் துணைக்கு அழைத்துக் கொண்டு ஒரு கூட்டணி போல செயல்படுகிறார்கள். எனவே நீங்க சொன்னது போல ஒரு சுவாரஸ்யமான களமாக மாறி இருக்கிறது. அது எப்படி சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தேர்தலோடு ஒப்பிட்டே பேசலாம். இலங்கையில ரணில் விக்ரமசிங்க, அப்படி இல்லாட்டி மஹிந்த ராஜபக்ஷ, இவர்கள் நடுவில் சஜித் பிரேமதாசம் ரணிலோடு இருந்தவர், அந்த கட்சி வச்சு சொல்றேன். அப்ப ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி மாதிரி இருக்கும். நடுவில் அனுரகுமார திசாநாயக்க நாம் தமிழர் கட்சி மாதிரி இருந்திருந்து எங்களுக்கும் வாய்ப்பு தாருங்கன்னு கேட்டுக்கொண்டு வந்தார். ஆனால் ஒரே ஒரு பிரச்சார கூட்டம், கோல்ஃபேஸில் நடந்த ஒரு கூட்டம், அதுக்கு மக்கள் திரளாக அனுரகுமார திசாநாயக்க வந்திருந்தார்கள். அதை பார்த்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏனைய கட்சிகளிலும் பல மாற்றங்கள் கொண்டு வந்தது, மக்கள் திசை திரும்பினார்கள். அதே போன்ற ஒரு நிலைதான் இப்ப விஜய்க்கும் அல்லது இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் மாற்றம் ஏற்படுவது ஒரு கேள்வி இருக்கு. காரணம், விஜய்க்கு வருகின்ற இந்த கூட்டங்களுடைய எண்ணிக்கை, மக்களுடைய சனம். எனவே அப்படி பார்க்கின்ற
போது விஜயனுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்களை சொன்ன விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரங்களை வந்து இவ்வளவு கூட்டம் எந்த கட்சிக்கும் வந்ததில்லை. அப்ப விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வந்ததுக்கு பிறகு வேறு வழி இல்லாம ஸ்டாலினா இருக்கட்டும், அப்படி ஏனைய கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அதைவிட பெரிய கூட்டத்தை உருவாக்குவதற்காக கஷ்டப்படுகிறார்கள். இதிலிருந்தே நீங்க மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நீங்க சொன்ன அலையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா அதே அலைதான் இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜயை பார்க்கறதுக்காக வந்த கூட்டமே தவிர வந்தவர்கள் எல்லோரும் வாக்குகளாக மாறுவார்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இதை பற்றி நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக இலங்கை அரசியலோடு நீங்கள் ஒப்பிட்டுதான் நானும் சொல்கிறேன். ஜேவிபியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களிலும் அவருடைய கூட்டங்களுக்கு ஏராளமான மக்கள் வந்திருந்தார். ஆனால் அது வாக்குகளாக வந்ததாண்டா இல்லை, அது அவர்கள் வாக்களிப்பிலே நம்பிக்கையற்றவர்களாக பெரும்பாலும் இருந்தார். ஆனால் அவர்களை ஒருங்கிணைத்து ஜேவிபி தன்னுடைய கூட்டணியை உருவாக்கி கொண்டு இந்த இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தை கைப்பற்றியது என்றால் அது ஒரு கடினமான உழைப்பு தான். மற்றது மக்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருந்த ஒரு மாற்றமும் அதுக்கு அடிப்படையாக இருந்தது. சமூக வலைத்தளமும் இதிலே முக்கியமான பங்களிப்பை ஆட்டியிருந்தது. எனவே இப்போது இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசியலை பொறுத்தவரையிலும் சமூக வலைத்தளங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல கூட்டம் வந்தது என்பது வழக்கமாக பத்திரிகைகள் புகைப்படங்களாக வரும், செய்திகளாக வரும். ஆனால் இந்த முறை நேரலை, அதுவும் சமூக ஊடகங்களிலே நேரலை என்பது சாதாரணமாக தொலைக்காட்சியில் நேரலை, வானொலி நேரலையை தாண்டி சமூக ஊடக நேரலை என்பது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பேசப்படுகிறது, நீங்கள் சொன்னது போலவே இந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா, அதில் வந்தவர்கள் எத்தனை பேருக்கு வாக்களிப்பதற்கான வயது வந்துவிட்டது, தகுதி இருக்கிறது என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. ஆனாலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இளைய தலைமுறை ஏற்கனவே நாம் தமிழர் பக்கமாக ஒரு தலைமுறை மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கமாக விஜய் பக்கமாக ஒரு ரசிகர் கூட்டத்தை தாண்டி ஒரு எதிர்பார்ப்போடும் இளையவர் கூட்டம் இருப்பதாக தெரிகிறது. எனவே அவர்கள் வீடுகளிலே கொஞ்சம் அழுத்தங்களை கொடுக்கக்கூடும். என்னுடைய குடும்பத்தை நான் இவருக்கு தான் வாக்களிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கமாக என்ன செய்வார்கள், மூத்தவர்கள் தான் குடும்பங்களிலே வழி நடத்துவார்கள், அரசியலையும் தீர்மானிப்பவர்கள் அவர்களால் தான். பெரும்பாலும் பேசுகிற போது இலங்கையை பொறுத்தவரையிலும் காலகாலமாக அவர் UNP, காலகாலமாக அவர் LP என்பார்கள். அதுபோல இந்தியாவை பொறுத்தவரையிலும் அவர் காலகாலமாக காங்கிரஸ், காலகாலமாக DMK அப்படின்னு சொல்வார்கள். அப்படி இருக்கிற போது அந்த மாற்றத்தை குடும்பங்களுக்குள்ளே இந்த இளைய தலைமுறை கொண்டு வந்தால் நிச்சயமாக ஒரு கணிசமான வாக்கு விஜய் பக்கமாக போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது. இல்லை, இப்போ இளைய தலைமுறை என்று சொல்லும் போது தான் இப்போ TVK சார்பாக சொல்லப்படும் பிரதானமான விஷயம், இந்த தொங்கு சட்டசபை வராது, இளைய தலைமுறை இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு தான் ஆட்சி கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2016 ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல் எடுத்துக்கொண்டா மொத்தமாக இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,79,00,000 மக்கள் வந்து வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுல வாக்களித்தவர்கள் வந்து 4,33,00,000 பேர் தான் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களிக்காதவர்களுடைய எண்ணிக்கை 1,45,00,000. இது 2016 ஆண்டு. இதுல வாக்களித்த 4,33,00,000 வந்து நோட்டா அப்படிங்கிற முறை, அதாவது நான் வாக்களிக்கிறேன் பட் எனக்கு யாருக்குமே வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு காரணத்துக்காக வாக்களித்தவர்கள் வந்து 5,61,000. இது 2016 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள், அதாவது வாக்குகள் என்று சொல்லலாம். அடுத்த தேர்தல் 2021 ஜெயலலிதாவும் உயிரோடும் இல்லை, கருணாநிதியும் உயிரோடும் இல்லை, இந்த இரண்டு பிரதான தலைவர்களும் இல்லாமல் நடந்த ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்பட்டது. இதுல வந்து 6,29,00,000 மக்கள் வந்து வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள். ஆனா வாக்களித்தவர்கள் வந்து எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,86,86,784 பேர் தான் வாக்களித்திருக்கிறார்கள். 1,70,56,000 பேர் வந்து வாக்களிக்கவே இல்லை. அப்ப 1,70,00,000 பேர் வந்து வாக்களிக்கவே இல்லை. அவர்களுக்கு சில நேரங்களில் வந்து உடன்பாடு இல்லாமலும் இருக்கலாம், அல்லது இந்த இரண்டு தலைமைகள் மீதும் ஒரு வெறுப்பு அல்லது கட்சிகள் மீது வெறுப்பு வந்திருக்கலாம், அல்லது அவர்கள் உயிரோடு இல்லாமலும் இருந்திருக்கலாம், அல்லது வெளிநாடுகளுக்கும் போயிருக்கலாம், அல்லது இரட்டை பதிவுகள் போன்ற சில சிக்கல்களும் இருந்திருக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிறது. அதுக்கு பிறகு புதிய கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. முதல் இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6 கோடி. ஆனா இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,73,00,000 தான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உயிரிழந்தவர்கள், அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் குடியமர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் மாற்றி இருக்கிறார்கள். இப்ப TVK சார்பில் சொல்லப்படுற விஷயம் வந்து என்னன்னா, இளைஞர்கள் வந்து எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 19 வயதுக்குட்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 14,59,000. இது வந்து கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டாக மாறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. காரணம் இந்த 18 வயது முதல் இருக்கிறார்கள் வந்து யாருக்கு ஓட் பண்றதுங்கிறதே கொஞ்சம் குழப்பம். இப்போ வீட்டில் யாருக்கு ஓட் பண்றாங்க, எங்களுடைய குடும்பம் யாருடைய கட்சியினுடைய குடும்பமாக இருக்கிறது அப்படி பார்த்து ஓட் பண்ணக்கூடிய ஆக்கள். ஆனால் அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சு நல்லா பழகின ஒரு நடிகர், அவருக்கு பிடித்த நடிகர். ஆனால் இன்னும் ஒரு பக்கம் எல்லாருமே விஜய் ஃபேன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. ரெண்டாவது வந்து 20 வயது முதல் 29 வயதுக்குட்பட்ட ஆக்கள் வந்து 1,07,18,000 பேர். அப்போ இந்த 1 கோடியும்
1,07,00,000 இந்த 14 லட்சம் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு கிட்ட வருது. இந்த 2 கோடி வாக்குகள் பெற்றுக்கொண்டாலே ஒருவர் நாடாளுமன்றத்தில் வந்து முதலமைச்சராக முடியும். காரணம், மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை பெற்றுக்கொண்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை 2,09,82,000. எனவே இந்த வாக்குகள் பெற்றுக்கொள்வதற்கு இளைஞர்களுடைய வாக்கு பிரதானமான முக்கியமாக சொல்லப்படுது. ஆனால் அந்த இளைஞர்கள் எல்லோரும் வாக்களிப்பார்களா? அப்படி வாக்களிக்காம 3ஆக பிரிகிறது அப்படின்னா தான் தொங்கு நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. விஜயின் ரசிகர்களாக இருக்கட்டும் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்ற இந்தியர்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து இப்போது தன்னுடைய சமூக வலைத்தளங்களிலேயே வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார்கள், நாங்கள் வாக்களிப்பதற்காக மீண்டும் இந்தியாவுக்கு வருகிறோம் அப்படின்னு சொல்லி. இது சொல்ல எனக்கு நல்ல ஞாபகம் வருகிறது. சர்க்கார் என்ற ஒரு படம் விஜய் நடிச்சிருந்தார், தேர்தலை மையப்படுத்தி. அவர் வந்து அமெரிக்காவில இருந்து ஓட் போடுறதுக்காக தான் நான் இந்தியா வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதை பார்த்துட்டோம் என்னமோ தெரியல, இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் விஜய்க்கு ஓட் பண்றதுக்காக எங்களுடைய கடமையை செய்வதற்காக வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் வந்து, இந்திய இலங்கை தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்க நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் வாக்களிங்க, என்னுடைய கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்திய தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்களிங்க, அதுக்கு பிறகுதான் எனக்கு வாக்களிங்க. காரணம் வந்து வாக்களிக்காதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, நோட்டாவுக்கு போடுற வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த 2 வாக்குகளை எப்படியாவது எடுத்துக்கொண்டால் விஜய் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சில விஷயங்கள் சொல்லப்படும். வழக்கமா தமிழகத்தை பொறுத்தவரை இருதரப்பு மோதல் என்று சொல்றாரு. அதிமுக திமுக 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியிலும் இருந்து வந்திருக்கின்றன. அதுக்கு முன்னால் காங்கிரஸ் இருந்தது. அதுக்கு பிறகு வந்த ஆட்சி காலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 கட்சிகள் தான் முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தி வந்தன. கூட்டணிகள் மாறும், ஆனால் தலைமை அவர்களுடைய இருக்கும். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 தரப்பு மோதல் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒன்று திமுக, அதிமுக, அடுத்தது நாம் தமிழர், அடுத்தது டிவிகே. ஆனால் இப்போ நாம் தமிழர் படிப்படியான வளர்ச்சியை கண்டு வந்த ஒரு கட்சி. கடந்த சட்டசபை தேர்தலிலே அவர்கள் 3ஆவது இடத்திலே இருந்தார்கள். இப்போது அவர்களுடைய வாக்குகள் பறிபோகப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன சொன்னது போல இளையவர்கள் மத்தியில் நாம் தமிழரும் ஒரு ஆழமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. சீமான் தலைமையிலான கட்சியிலே சீமானுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், அவருடைய நடவடிக்கைகள், முன்னெடுப்புகள் எல்லாமே பேசுகிற விஷயங்கள். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் முதலாக ஸ்கிரீனில் கொண்டு வந்து காட்சிப்படுத்தி, காணொலிகளை காட்சிப்படுத்தி அதுகளை முன்னுதாரணமாக கொண்டு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார். அப்போ அதெல்லாம் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். அப்போ அவர்களுடைய வாக்கும் இந்த பக்கமாக போகுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அல்லது திமுக, அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து வாக்கு உடைந்து விஜய்க்கு போகுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஆகவே உண்மையில பொறுத்தவரையில் நீங்க சொன்னது போலவே, ஆரம்பத்தில் சொன்னது போலவே, இந்த சமூக வலைத்தளம் மூலமான பிரச்சாரங்கள் ஏனைய கூட்டங்களை அதிகமாக சேர்த்தமை என்பது தமிழகத்திலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனைய பாரம்பரிய அரசியல் தலைமைகளை பொறுத்தவரையில். அதனால் தான் அவர்கள் மற்ற பக்கத்திலே இருந்த கூட்டணியிலே இருந்த கட்சிகளை எல்லாம் உடைத்து, உதாரணத்துக்கு தேமுதிக எல்லாம் உடைத்து திமுக பக்கமாக இழுக்க வைக்க வேண்டியிருந்தது. இந்த பக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு இணைந்திருக்கிறது. இப்படி கட்சி கூட்டணிகள் மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆகவே இந்த 23ஆம் தேதி இடம்பெறுகின்ற தேர்தல் என்பது எவ்வளவு வீதம், நீங்க சொன்னது போல வாக்களிக்காமல் இருக்கக்கூடிய தொகை, அந்த மக்கள் வந்து வாக்களிக்க வந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கலாம். ஆனால் இதே போலவே நோட்டாவுக்கு வாக்களிப்பது அதிகமாகவோ அல்லது வாக்களிப்பு சதவீதம் குறைவாகவோ இருக்குமா இருந்தால் நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய்க்கு இந்த வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிற போது சினிமா அப்படின்னு சொல்றாங்க. அதே சினிமாவை பின்னணியாக கொண்டவர்களை வச்சு விஜயை எதிர்த்து பேசுவதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் என்று இல்லாம பொதுவா இல்லை என்ற சுந்தர் சி ஒரு பக்கம் சைலண்டா மதுரையில வந்து தேர்தல் கேட்டு கொண்டிருக்கார். இன்னும் சுந்தர் சி கேட்கிறாரா அந்த மாதிரி தான் இருக்கும். காரணம், அவர்கிட்ட நோக்கம் வந்து என்னன்னா முதலமைச்சர்லாம் கிடையாது, மதுரையில ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும். எனவே அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்னா மதுரைக்குள்ள மட்டுமே தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டாரே தவிர சமூக ஊடகங்கள் வழியாகவோ அல்லது ஏனைய வழியாகவோ தன்னை அவர் பிரபலப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனா அதுவே ஒரு பேசும் பொருளாக மாறி இருந்தது என்னன்னா, என்னத்துக்காக வந்து இவர் இப்ப மதுரைக்கு வரார், இவ்வளவு நாளா இருந்து கொண்டு, இவ்வளவு நாளா ஒரு நடிகராவோ ஒரு இயக்குனராக இருந்து கொண்டு மதுரையை பற்றி நினைக்கவே இல்லை, இப்ப என்னத்துக்காக வரார், குஷ்புக்கு வர வேண்டிய வாய்ப்பு குஷ்பு கொடுக்காம இவருக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி பல பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் வண்ணம் வந்து 2-3 இன்டர்வியூ போனாலே அவர் காணும். அவ்வளவு அமைதியாக, அவ்வளவு சாந்தமாக அவர் அந்த கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்றார். விஜயை பற்றி நக்கலா பேசவும் இல்லை, விஜயை பற்றி திட்டவும் இல்லை. அவர் ஆரம்பத்தில் சொன்னார் விஜயை பற்றி நான் பேச மாட்டேன்டா. அவர் மோதுகிற தேர்தல் வேறு, நான் மோதுகிற தேர்தல் வேறு.
எனவே நாங்கள் அதுக்குள்ளே போக மாட்டோம்னு சொல்லி. ஆனால் அதில் பார்க்கும்போது வந்து சில நேரங்களில் நான் தோத்தாலும் எனக்கு சினிமா இருக்குது. அதே மாதிரி அவரும் சினிமாவை சார்ந்தவர். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் வடிவேலுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தப்பி தவறி தனக்கு நடந்துட்டா அதனால அவர் வந்து அமைதியாகவே போய்கொண்டிருந்தார். இன்னும் ஒரு பக்கம் சீமானை பற்றி பேசும்போது கூட நாங்கள் எல்லாருமே சினிமா தான் அப்படின்னு சொன்னது. பிரகாஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் சுந்தர் சிக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அவர் சொன்ன விஷயம் வந்து முந்தின நாள் பார்த்தா ஷூட்டிங்கில் நிற்கிறார், இப்போ வந்தால் டக்குன்னு ஒரு போர்வையை போட்டுட்டு தேர்தலில் நிற்கிற மாதிரி வந்து கொண்டிருக்கார். விசில் அடிக்கிற நீங்கள் உங்களை நம்பி எப்படி நாங்கள் நாட்டை கொடுக்க முடியும் போன்ற பல பிரச்சாரங்களை வந்து நடிகர்களே எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பார்க்க விஜய் வந்து 2 தேர்தல் தொகுதிகளில் வந்து அவர் தேர்தல் கேட்கிறார். அதில் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சினிமா பிரபலம் தான், அரசியல் பிரபலமாக இருந்தாலும் சினிமாவிலிருந்து வந்ததால் நான் சினிமான்னு சொல்கிறேன். அவர் கேட்குற விஷயம் என்னென்னா, இப்போ பெரம்பலூர் அப்படிங்கிற இடத்துல அவர் தேர்தல் கேட்குறார். அதே இடத்துல அவருக்கு போட்டியாக வந்து இருக்கக்கூடிய ஆக்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருத்தர். அவர் மழை வந்த நேரமும் கூட வந்திருக்கிறார், ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் போதும் கூட வந்திருக்கிறார். எனவே மக்களுக்கு நன்றாக தெரிந்த பழக்கப்பட்ட ஒரு முகம். ஆனால் அவருக்கு போட்டியாக நிற்கிறது விஜய். விஜய் இந்தியா ஃபுல்லாகவே தெரிந்து பழக்கப்பட்ட ஒரு முகம். அப்போ 2 முகங்களுக்கு நடுவில் எப்படி தேர்தல் நடக்க போகிறது? இப்போ ஸ்டாலின் வந்து பேசுகின்ற போது வந்து சொல்கிறார், விஜய் இதுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்திருக்கிறாரா, உங்களோட இருந்திருக்கிறாரா? இல்லை, இப்போ தேர்தல் போது அவர் வந்திருக்கிறார். இங்கே வந்து வாக்குகளை இலவசமாக அல்லது இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் இந்த தொகுதியை தெரிவு செய்திருக்கிறாரே தவிர உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தெரிவு செய்யவில்லை. ஆனால் ஸ்டாலினுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய போட்டியாளர் பொறுத்த வரைக்கும் உங்களோட இருந்திருக்கிறார், எல்லாமே செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியாது, பார்த்து கொண்டிருக்கிற இந்தியனாக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பெரம்பலூரில் நான் பெரம்பலூரை பார்த்தது கூட கிடையாது, அதனால் எனக்கு அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. பட் வந்த ஸ்டட்ஸை வச்சு நான் சொல்கிறேன். எனவே அப்படி பார்க்க வந்து வாக்குகள் உடையக்கூடிய நிலைமையும் ஏற்படும். அப்படி வாக்குகள் உடையும் போது வந்து கொஞ்சம் தேர்தலில் ஆட்டம் காணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு எல்லா தரப்புக்கும். உண்மையில தான் இப்போ நீங்கள் சொன்னது போல நேரடியாக களத்துக்கு போய் விஜய் உதவி செய்தார் என்ற கேள்வியும் முன்வைக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர் நீண்ட கால எக்கச்சக்கமான வருடங்கள் அரசியலில் இருந்தவர் அல்ல. அண்மைய நாட்கள் தான் அரசியலுக்குள்ளே நேரடியாகவே இறங்கியிருக்கிறார். ஆனால் அவருடைய ரசிகர் மன்றத்தினர் நிறைய செயற்பாடுகளை கடந்த காலங்களிலே செய்து வந்திருக்கார். எனவே அவர்களுடைய செயற்பாடுகள் அந்தந்த தொகுதிகளில் மாத்திரமல்ல தமிழகம் முழுவதுமே இருந்திருக்கிறது. எனவே அவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், வறிய மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், இரத்த தான முகாம்கள் நடந்திருக்கின்றன, பல உதவிகள் செய்திருக்கிறார்கள். அது வெளிப்படையாக சில ஊடகங்கள் மட்டும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கு கடந்த காலங்கள். அதுபோல தான் ஒவ்வொரு அரசியல் தலைமைகளுடைய அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் களத்தில் இறங்கி செயற்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே விஜய்க்கு வாக்கு வருமா, இல்லாட்டி நாம் தமிழருக்கு வாக்கு போகுமா, திமுகவுக்கு போகுமா, அதிமுகவுக்கு போகுமா என்ற ஒரு கேள்வி வருகிற போது இந்த கேள்விகளுக்கான பதில்களை வாக்காளர்கள் தான் தெரிவிக்க போகிறார். நாங்கள் தெரிவிக்க போவது, நாங்கள் ஒரு பார்வையாளர் தான் இருக்க போகிறோம். எங்களுக்கு நேரடியாக அங்கே அரசியல் சம்பந்தம் கூட இல்லை. ஆனால் இதிலே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், இவற்றையெல்லாம் பார்த்து மக்கள் வாக்களிப்பதில்லை. சமீப காலங்களில் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்கை செலுத்தலாம். அப்படியான நிலைமை தான் காணப்படுகிறது. ஒரு நம்பிக்கை வைத்து சரி ஒரு 5 வருடம் தானே கொடுத்து பார்ப்போம் என்று தீர்மானித்தால் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும். நீங்கள் மாற்றம் என்று சொல்லிக்கிறது எனக்கு டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் ஞாபகம் வர, அவருக்கும் கொடுத்து பார்ப்போமேன்னு கொடுத்து பார்த்து தான் இப்போ நாங்கள் ரொம்ப அவதிப்பட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஒரு மாற்றம் சில நேரங்களில் நடந்தால் இளைஞர் இருக்கிற மக்களுக்கு என்ன நடக்க போகிறது? ஏன்னா விஜயனுடைய பிரதானமான விஷயம் வந்து கச்சத்தீவை நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இளைஞர் இருக்கிற சமூக ஊடகங்களை சேர்ந்தவர்கள் கூட கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லி, அடே கச்சத்தீவு எங்கள்கிட்ட தான் இருக்குது, நாங்கள் எல்லாம் மீட்கணும், அந்த மாதிரியான சில நகைச்சுவை பதிவுகளும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்னும் ஒரு பக்கம் ஆசிரியர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக தங்களுடைய பாடல்களை எல்லாம் பாடி நாங்களும் எங்களுடைய முகப்புத்தகத்தில் போட்டிருந்தோம். இன்னொரு பக்கம் சீமானுக்கு ஆதரவாகவும் சில விஷயங்கள் நடக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள மட்டும் இருக்காம அனைத்து நாடுகளிலும் தனக்கான கட்சியை வந்து பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார், தனக்கான கட்சியை அங்கும் ஆரம்பித்திருக்கிறார், அங்கு தொண்டுகளை ஆற்றிக்கொண்டும் நிதிகளை திரட்டிக்கொண்டும் இருப்பதாகவும் தகவல் வருகிறது. அந்த அடிப்படையில் இலங்கையிலும் அப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா அல்லது அங்கு அவருக்கு ஆதரவாக இந்த மாதிரியான கொடிகள் ஏற்றப்படுகிறதா போன்ற விஷயங்களும் பார்க்கப்படும். இன்னும் ஸ்டாலினுக்கு சம்பந்தமா இன்னும் ஒரு ஆதரவும் இளைஞர வரையில், மற்றபடி சீமானுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் தங்களுடைய பேச்சுக்கள் நடவடிக்கைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்க இலங்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமான்னு கேட்கும்போது கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். ஏன்னா இந்தியாவை சேர்ந்த பிரதிநிதிகள் அடிக்கடி இலங்கை பக்கம் வருகிறார். இது இந்த தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம்தான், இருந்தாலும் நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற போது பல கேள்விக்குறிகள் எங்களுக்கு இருக்கிறது. எதற்காக இந்திய பிரதிநிதிகள் அடிக்கடி இலங்கைக்குள்ள சமீப காலமாக வந்து கொண்டு போகிறார்கள்? இதுக்கு பின்னாடி பூகோள அரசியலுக்குள்ள பல மாற்றங்கள் இருக்கிறது. அது இந்த சட்டசபைக்குள்ள வராது. ஆனால் இந்த மீனவ பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. கச்சத்தீவு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒருவேளை மாற்றம் ஏற்பட்டு
விஜய் இங்கு வருகின்ற போது இலங்கையில் இருக்கிற மக்களுடைய வாழ்வியலிலோ சரி அரசியலோ சரி மாற்றங்கள் ஏற்படுமா? ஒருவேளை அனுரகுமார திசாநாயக்க விஜய்க்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் நீங்கள் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுவாரா? போன்ற பல விஷயங்களும் நடக்க போகிறதோ தெரியவில்லை. ஆனால் இலங்கை இருக்கிற ஆட்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமா, என்றால் தாக்கம் நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது. அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர் சார்ந்த அழுத்தங்களை மத்திய அரசிலே இந்தியாவிலே கொடுப்பதிலே தமிழகத்தினுடைய பங்கு கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது. குறிப்பாக ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அவர் ஆற்றிய உரைகள், அவருடைய சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருந்தது. மாற்றங்கள் வந்ததா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் பேசிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அழுத்தத்தை மத்திய அரசு கொடுத்திருந்தது. ஆனால் இனி வரக்கூடிய மாற்றம் எப்படி அது செயற்படும் என்பது தெரியவில்லை. நீங்கள் சொன்னது போல தமிழகம் இலங்கை மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், அவற்றில் எப்படியான மாற்றங்கள் வரும் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. அதாவது ஆரம்பத்திலே தமிழகத்திலே திமுக, அதாவது இப்போது ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய கட்சி சொல்லியிருந்த விஷயம், இந்த தேர்தல் போட்டி என்பது இரண்டு தரப்புகளுக்கு இடையில், ஒன்று வந்து தமிழகத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான போட்டியாக இருக்கிறன்னு சொல்லித்தான் அவர்கள் பிரசாரத்தை ஆரம்பித்திருந்தார். ஆனால் இப்பொழுது அது 4 தரப்பு மோதலாக போட்டியாக மாறி இருக்கிறது. எனவே இந்த பரிணாம வளர்ச்சி என்பது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வழி தெரிந்திருக்கிறது. அவர்கள் பணபலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, ஏற்கனவே ஆண்ட அனுபவம் இருக்கிறது, மத்தியிலே அவர்களுக்கான ஆதரவும் இருக்கிறது ஒவ்வொரு தரப்புக்கும். எனவே அவற்றையும் கடந்து இந்த 4 முனை போட்டி ஏற்பட்டிருப்பது என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான நிலையாக தான் பார்க்கப்படுது. என்றால் தனியே ஒரு பெரும்பான்மை வருகிற போது அவர்கள் நினைத்த சட்டங்களை தான் அவர்கள் அங்கே நிறைவேற்றுவார்கள். அவருடைய நடவடிக்கை மட்டுமே அங்கே இருக்கும். எனவே அவர் தொங்கு சட்டப்பேரவை வருகிற போது மற்ற கட்சிகளுடைய சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். சில கட்சிகள், பொதுவாக திமுக போன்றவையெல்லாம் தங்களுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருந்தன. அதன் காரணமாக அந்த சின்னத்திலேயே பல கட்சிகளும் போட்டியிடுந்தன. சில கட்சிகள் போட்டியிடுவதை தவிர்த்திருந்தன. கமலுடைய மக்கள் நீதி மையம் எல்லாம் தாங்கள் போட்டியிடவில்லை என்று விலகி இருந்தது. ஆனால் இப்போ இந்த போட்டியின் இறுதிக்கட்டத்தை பார்க்கிற போது கமல்ஹாசன் உதயசூரியன் சின்னத்துக்கு ஆதரவாக பாட்டு பாடி சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய பிரசார நடவடிக்கைகள், சமூக வலைத்தளங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை எல்லாம் இதெல்லாம் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இப்படியான அழுத்தம், புற அழுத்தம் இல்லாவிட்டால் அவர்கள் இப்படி செயற்பட்டிருக்க மாட்டார்கள். எனவே இந்த 4 தரப்பு மோதல் என்பது நிச்சயமாக பிரதானமான 2 கட்சிகளுக்கும் அழுத்தங்களை நிறைய கொடுத்திருக்கிறது. அந்த அழுத்தத்தின் காரணமாக மக்களும் அவர் யோசிக்க போகிறார். என்னடா முதல் யோசிச்சிருப்பாரு, சரி வழக்கமாக குத்துறது தானே குத்த போகிறோம்னு சொல்லலாம். இந்த மாற்றங்கள், இந்த இறுதி நேரத்தில் நடக்கிற சில குளறுபடிகள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலும் மனதிலும் ஒரு சின்ன ஒரு நாங்கள் ஒரு மாற்றம் ஒன்றை செய்து பார்ப்போம் ஒன்று யோசனையை கொண்டு வரும். இலங்கையில் அப்படித்தான் வாக்களித்தார் இல்லையா ஒரு மாற்றத்துக்கு. இனி அப்படியான மாற்றம் ஒன்று வருகிற போது நிச்சயமாக அந்த பக்கமும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ இலங்கையை பொறுத்தவரையிலும் சொல்வார்கள் இது ஒரு காகிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்று சொல்லி. ஏன்னா அவருக்கு படிப்பு அது சம்பந்தமான அனுபவ அறிவு இல்லை. அதுபோலவே இந்த டிவிக்கே சம்பந்தமான அவர்களும் எம்எல்ஏக்களாகி உள்ளே வருகிற போதும் அவர்களால் என்ன விதமான நடவடிக்கைகளை, மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என்பது தெரியவில்லை. ஆனால் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் ஏற்கனவே கட்டுக்கோப்பாக அரசியல் செய்து வருகின்ற கட்சிகள். அவர்களுக்கு ஒரு அறிவு இருக்கிறது, ஏற்கனவே அவருடைய பிரதிநிதிகள் அங்கங்கே இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக மாற்றங்களை நாங்கள் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் திமுக, அதிமுக தான் மீண்டும் வரப்போகிறதா, இல்லை மாற்றம் வரப்போகிறதா, இல்லை ஒரு வெற்றிடம் ஒன்று வந்து அந்த வெற்றிடத்திலே இப்போ கூட்டணி பக்கமாக நாம் தமிழர் கட்சியோ அல்லது டிவிக்கோ போய் தாங்கள் ஆதரவு வழங்கக்கூடிய நிலைமை வருமா என்ற கேள்வி வந்தால் நிச்சயமாக நாம் தமிழர் எந்த பக்கம் சேரப்போவதில்லை. அது அவருடைய கட்சியின் கொள்கையை பார்க்க போது தெரிகிறது. ஆனால் டிவிக்கையும் இப்போது கூட்டணி எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை, தனியாக தான் களத்தில் இருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு அவர்கள் கூட்டணியில் இறங்குவார்களா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஏன்னா தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற ஒன்று வரும் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கான காரணம் வந்து என்னன்னா, இங்கே பெரும்பான்மை எடுக்கிறதுக்கு 118 ஆசனங்கள் வந்து அவர்களுக்கு தேவை ஒரு கட்சிக்கு. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இந்த 118 ஆசனங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தட்டு தெளிவாக தெரியல. இதுக்கு முன்னாடி 2 தடவைகள் இதே மாதிரி தொங்கு சட்டமன்றம் உருவாகின்ற போது அவர்கள் கூட்டணியை அமைத்து கொண்டு செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் இறுதியாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கூட மைனாரிட்டி அரசாங்கம் அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்துக் கொண்டிருப்பார். காரணம், கருணாநிதி அவர்களுக்கு போதுமான வாக்கள் கிடைக்கவில்லை. எனவே இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்த்து அவர் தன்னுடைய பலத்தை வந்து அதிகரித்திருந்தார். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப வருமோ அப்படின்னு தான் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அதுல வந்து எப்படியும் விஜய் ஒன்று சேர்வதாக இருந்தால் ஒன்று சீமானோடு சேரலாம். ஆனா சீமான் தான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கார். அந்த மாதிரி விஜய் சீமானை தனக்கு போட்டியாக தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸ்டாலின் அவர்களோடு எப்படியும் சேரவே மாட்டார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்ப இப்படி ஒரு நிலைமை வந்தால் மீண்டும் ஒரு
சட்டசபை தேர்தலுக்கு இந்தியா தமிழ்நாடு முகம் கொடுக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். அப்படி இல்லை என்றால் போட்டி போட்டு எதிர்த்து பேசியவர்களே மறுபடியும் சேர வேண்டிய நிலையும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது, மக்கள் மத்தியிலும் இருக்கிறது, நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம் இலங்கையை அவர்கள் அழுத்தம் கொடுக்கின்ற போது, இப்போ கருணாநிதியும் இருந்திருக்கிறார், ஜெயலலிதாவும் இருந்திருக்கிறார், ஸ்டாலினும் இருந்திருக்கிறார், இவர்கள் 3 பேரும் இருந்து கொடுத்த அழுத்தங்களுக்கு கூட எதுவுமே நடக்கவில்லை. உண்மைக்குமே அழுத்தம் கொடுத்தாங்களா அல்லது வெறும் மேடைகளில் மட்டும் அழுத்தம் கொடுத்தாங்களாங்கிறது சத்தியமா தெரியாது. ஆனா விஜய் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா, இவ்வளவு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியுமா? கரூர் பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணி கொண்டார்? சினிமாவில் இவர் ஸ்லோ மோஷனில் நடக்கிறது, பறக்கிறது, மியூசிக் போடுறது பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் ஓ அப்படின்னு இருக்கும். ஆனா நிஜத்துல இவரால் அதை செய்யக்கூடியதாக இருக்கிறதா? ஒரு பிரச்சனை இவரால் ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கிறதா? அரசியல் அப்படிங்கிறது முதல்வன் படத்துல சொல்ற மாதிரி தான், இந்த சீட்ல இருந்து பார்த்தா தான் தம்பி உனக்கு தெரியும். அதே மாதிரி அவரால் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதா? இலங்கை அரசாங்கம் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதா? அப்படி இல்லாட்டி ஒரு யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம மீண்டும் ஒரு தேர்தல் நடக்க போகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆகவே இலங்கை மக்கள் மத்தியில் என்ன விதமான மாற்றம் இனி ஏற்பட போகிறது என்று பல கேள்விகள் இருக்கிறது. தான் இப்போ ஆம் ஆத்மி கட்சி எல்லாம் டெல்லியில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு பிறகுதான் அவர்கள் என்ற ஏற்கனவே சிவசேனா போன்றவையெல்லாம் ஆதிக்கம் செலுத்திய இடத்திலே திடீரென்று அந்த கட்சிக்கு மக்கள் தங்களுடைய மனமாற்றத்தின் மூலமாக ஒரு மாற்றத்தை கொடுத்து பார்த்தார்கள். ஆனால் அந்த கட்சி தலைவரே தமிழகத்திலே மாற்றம் வேண்டாம், இதே கட்சி இருக்கட்டும் என்பதுக்காக பிரசாரம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குது. அப்போ எப்படி ஒரு பார்க்குறப்போ சுவாரஸ்யமான களமாக அந்த களம் இருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு பார்வையாளராக பார்க்கிறோம். ஒரே ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு, யார் வந்தாலும் நீங்கள் சொன்னது போல எதுவும் குத்த போவதில்லை, அரிசியாக போவதில்லை என்கிற போது நாங்கள் ஒரு பார்வையாளராக மட்டும் இருப்போம். ஆனால் இந்த முடிவுகள் வருகிற போது தமிழக மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்கிற வகையில் அவர்களுக்கு நன்மை நடக்குமாக இருந்தால் அது நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாகவே அவற்றை வரவேற்போம். ஆமாம், நாங்களும் அதே கேள்விக்குறியோடு இருக்கிறோம். பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இந்தியாவில் யாருமே இதை பற்றி பேச முடியாது, பட் நாங்கள் இங்கே பேசக்கூடியதாக இருக்கும். மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் நினைக்கிறேன். 23ஆம் தேதி தேர்தல் காலை 7 மணியிலிருந்து ஆரம்பமாகிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி. முடிவுகள் தெரிய வருகின்ற போது நாங்களும் அது சம்பந்தமான பல விஷயங்களை உங்களுக்கு தெரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பரமசிவம் டார்வின். என்று மேடம் அதே